சகஸ்ர நாமத்தில் 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சு அந்த லலிதா சகஸ்ர நாமத்தை படித்தா தேவியுடைய பிரசாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரகிருதியில் இருக்கிற எல்லாவித சக்தியையும் சேர்த்தி லலிதா ரூபிணியாக இருக்கிற அந்த பரமேஸ்வரியை சாஷ்டாங்கமாக வர்ணிக்கிறார். அவளுடைய உடம்பு செந்தாமரை இருக்கிற மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கு. அவள் இருக்கிற இடம் தாமரை பூ மேலே உட்காந்துருக்கா. அவளுடைய இதழ்கள் எல்லாம் தாமரை பூவில் எப்படி அந்த இதழ்களுடைய பிரகாசம் பல விதத்திலேயே திக்கிலேயும் அவங்களோட பார்வை போகிறது. அவளுடைய கைகளில் தாமரை ஆடிண்டே இருக்கு. சிவப்பு நிறமாக இருக்கிற அந்த கைகளை சுற்றி ஆடிண்டே இருக்கு. தேவியுடைய நாமங்களை சொல்லும்போது பிரபஞ்சத்தில் தேவியை சாஷ்டாங்கமாக நமக்கு தெரியப்படுத்துகிறா. அந்த மகிமையை அவ கருணையோட நம்மளை பார்க்குறா. அவளுடைய கிரீடங்கள் தேஜஸ், எல்லா சித்தியும் நமக்கு அந்த கிரீடத்தை பார்த்தா கிடைக்கும். சகல விதமான தேஜஸோடு கூடிய மணிரத்னங்கள் மாணிக்கங்களால் சொரியப்பட்ட அந்த கிரீடம் அவளை அப்படியே ஜொலிக்க வைக்கிறது. 4 கையில் பாசாங்குஷம் வில்லு, அஷ்டசித்தி அடங்கின எல்லா வித்தியும் இருக்குது. அந்த 4 கையில் இவளுடைய அந்த அஷ்டசித்திகளை, அந்த பார்வையும் அந்த மந்திரங்களும் தேவி அப்படியே அவளை பூஜை செய்கிறாளோ அவளுக்கு பிரத்யட்சமாக பலவிதமான நன்மைகளை செய்கிறா. அவளுடைய கற்பூரா அப்படிங்கிற அந்த வாசனை இருக்கிற அவளுடைய தாம்பூலத்தில் பலவிதமான சுக்கு மிளகு அந்த மாதிரி லவங்கம், ஏலக்காய், பலவிதமான திரவியங்கள் அடங்கின அந்த தாம்பூலம், அந்த வாயில் இருக்கிற சிவப்பும் அந்த தாம்பூலத்தினுடைய மனங்களும் தெய்வத்துடைய கருணை, தெய்வம் எப்படி நம்மளை காக்கிறது, ஒரு ஈர்ப்பு சக்தி அவர் தரா நமக்கு. இதுக்கெல்லாம் பொறுமை அந்த காலில் இருக்கிற அந்த தேஜஸான அந்த கால் தலங்கிறது. அப்படியே மணி ரத்னங்கள் சுரிஞ்ச அந்த கால் மேலே ஒரு கும்பமாக கிரீடம் சொரியற மாதிரி ரத்ன கிங்கணி சொரிஞ்ச கும்பத்து மேலே அந்த புஷ்பமான அந்த காலை வைக்கிறா. சாஷ்டாங்கமாக அந்த காலை நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த காலை பாதார விந்தத்தை பார்க்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கிறது. இந்த தேவியுடைய லலிதா சகஸ்ரநாமத்தில் பலவிதமான தாந்திரீகமான மந்திரங்கள் இருக்குது.
லலிதா சகஸ்ரநாமம் படிக்கும்போது ஒரு வர்ணனையும் தேவியோட அர்த்தத்தை புரிஞ்சா பலவிதமான பல விதத்தில் அகிலா மகிழா அப்படிங்கிற வித்தியெல்லாம் நமக்கு தேவி காமிச்சு தருவாள். அப்படிப்பட்ட தேவியுடைய லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிண்டு அந்த 1000 நாமங்களை சொல்லணும். அந்த பரமேஸ்வரனுக்கு சாஷ்டாங்கமான அந்த பரமேஸ்வரன் தேவியை மனசுலையும் தலையிலையும் வச்சுட்டுருக்கார். அவளுடைய தலையில் இருக்கிற சந்திரக்கலை அப்படியே மின்னத சிவர் பார்த்து கொஞ்சம் கூட சிவருடைய அந்த பிரகாசமும் தேவியோட பிரகாசமுமா சேரும்போது பலவிதமான சித்திகள் அங்கே வருது. ஓம் லலிதாம்பிகையே நமஹா.